ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான அவல் ரெசிபி லட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 மந்த் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டே போகாது. இந்த லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம சிவப்பு அவல் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். ஸோ அந்த சிவப்பு அவல்னாலே நம்ம ஹெல்த்தி தான். அதில் நம்ம லட்டு பண்ண போகிறோம். ஸோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே நான் வீடியோஸ்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எப்படி லட்டு செய்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அவலில் லட்டு பண்ணுறதுக்கு இதுதான் இன்க்ரீடியன்ஸு. நாம் இன்றைக்கி இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் லட்டு செய்ய போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிற வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் அவலில் கூட சில பேர் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி ரெட் கலர் அவலில் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் அவலை விட ரெட் கலர் அவல் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சிவப்பு அவல் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம லட்டு செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வீட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பீனட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வறுத்து நான் தோலை உரித்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதேமாதிரி தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 சில்லு எடுத்திருக்கேன். அந்த தோல் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி 1 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்காக. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்தாச்சு. நறுக்கின தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம தேங்காய் துருவுற மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது எதுக்காக நம்ம துருவுறோம் அப்படின்னா, நம்ம லட்டு பண்ணுறதுல நம்ம போட்டு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டு பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிவப்பு அவலை போட்டு நம்ம வறுக்க போகிறோம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த அவலோட நமக்கு அந்த ஃப்ளேவர் நம்ம போகணும். அதுக்காக தான் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ லட்டு பண்ணும்போது நல்லா இருக்காது, சாப்பிடும் போதும். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சிவப்பு அவல் எப்படி வருதுன்னா, நெல்லை ஊற வச்சு அதை இடித்து அதோட உமியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வர்றது தான் இந்த சிவப்பு அவல். ஸோ இந்த சிவப்பு அவலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால்சியம், விட்டமின்ஸு, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரோஸ்ட் பண்ணதை நம்ம இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதே நம்ம பேனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம தேங்காய் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிரைண்ட் பண்ண தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ட்ரையாக நம்ம தேங்காய் ஃபுல்லாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, தேங்காயில் லைட்டாக நமக்கு ஈரம் இருக்கும். அந்த ஈரம் பதம் போக்குறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ அதனால் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் நமக்கு ஈக்குவலாக நமக்கு தேங்காயில் இருக்க ஈரம் பதம் ஃபுல்லாக நமக்கு போயிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அவலில் லட்டு பண்ணினா எத்தனை நாள் கெட்டே போகாது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அவலை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதோடய நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து இதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை போட்டுக்கிறதுனால நல்லா அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே திரும்பி நம்ம அவலில் லட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் திரும்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இன்னும் நம்ம வெல்லம் பாகு காய்ச்சவே இல்லை. ஸோ நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம பேன் வச்சு நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மெல்ட் ஆகணும் நமக்கு. நாட்டு சக்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு திக்காக நமக்கு வரணும் அந்த சக்கரை ஃபுல்லாக. லைட்டாக நம்ம பாகு மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பாகு மாதிரி சேர்த்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் நம்ம நல்ல ஒரு லிக்யூடாக இல்லாமல் கெட்டியாக நமக்கு பாகு மாதிரி ரெடியாகி வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸாக வரும். நல்லா பாகு கொஞ்சம் ரெடி ஆகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க அவலையும் நம்ம ஆல்ரெடி பீனட் நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதேமாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த நாட்டு சக்கரோட அந்த வெள்ளை பாகும் நம்ம போட்டிருக்க அவலும் எல்லாம் ஈக்குவலாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு பதம்.
இது எல்லாமே ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது தான் நம்ம இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாச்சுன்னா லட்டு பிடிக்க கொஞ்சம் வராது, கஷ்டமாக இருக்கும். ஸ்வீட் பண்ணும்போது எப்பவுமே வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தினா தான் அதோட ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நமக்கு அப்போ தான் அதிகமான லெவலே கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் திரும்பி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லட்டு தான் பிடிக்கணும். ஸோ அதனால் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லட்டு பிடிக்கும்போது நார்மலாகவே கையை வச்சு நீங்கள் பால்மே உருட்டே பண்ணலாம். ஆயிலெலாம் எதுவுமே அப்ளை பண்ணவே வேண்டாம். நான் லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா நமக்கு லட்டு பிடிக்க வராது. திர்லி திர்லியாகிடும். நமக்கு அப்போ வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிப்னஸ் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ரவுண்ட் பாலாக 2 கையால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி பால் மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதை ஸ்டோர் பண்ணினா 1 மந்த் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே ஆகாது. நம்ம பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நம்ம அதை எவ்வளோ பக்குவமாக அந்த ஸ்வீட் பண்ணுறோமோ அந்த லட்டு அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். இதே மாதிரி ஈக்குவலாக நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து இதேமாதிரி நம்ம உருட்டி நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி நம்ம வைக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான அவல் ரெசிபி. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. மேலே நான் வந்து டெக்கரேஷனுக்காக தேங்காய் பூ நம்ம அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். ஏற்கனவே நம்ம ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து அப்படியே லட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வித்தியாசமாக இருக்குது, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஆரோக்கியமான சிவப்பு அவலில் எப்படி லட்டு பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.